ஸ்கெட்சு நேருக்கு மட்டும்தான் அப்படின்னு பல பேரும் தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனா ஸ்கெட்சு நேருவுக்கு மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்ல, அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, ஸ்டாலின் வீட்டுக்குள்ளேயே நுழைய போறாங்க. கூடாரத்துல ஒட்டகம் நுழையிற மாதிரி நுழைய போறாங்க. நுழைய விட்டுட்டாங்க. ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு அட்டமா ஆடிட்டு நீ ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, சத்ரு சம்ஹார யாகம் நடத்துறது, இப்படி எல்லாம் நடத்தினா விட்டுருவோமா என்ன? கர்மா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, இன்னைக்கு வச்சு செய்ய போகுது. என்னன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் சேத்துக்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ரைடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அங்க ஒரு சாதாரண ரைடு அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இங்க பிள்ளையார் பிடிக்க போய் பெரும் பூதமே கிளம்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ரைடுல கிடைச்ச ஆவணங்களை வச்சு போடி நகர திமுக தலைவி, நகராட்சி தலைவி ராஜராஜேஸ்வரி, அவரோட கணவர் கவுன்சிலர் சங்கர், சாதாரண கவுன்சிலர், எவ்வளவு சேர்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 கோடி, ஒரு 50 கோடி, அட ஒரு 500 கோடி, இல்ல ஒரு 1000 கோடி? சச்சா, இதெல்லாம் பிஸ்கோத்து காசு, இதெல்லாம் போய் நாங்க ஆசைப்படுவோமா அப்படின்னு பார்த்தா, வரி ஏய்ப்பு மட்டும் 10,000 கோடி. அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்கன்னு பாத்துங்க. வரி ஏய்க்கிறது, சம்பாதிச்ச பணத்துக்கு வரி கட்டாம விடுறதுக்கு பேர் தான் வரி ஏய்ப்பு. வரி ஏய்ப்பே 10,000 கோடி அப்படின்னா இவங்க இப்ப 1 லட்சம் கோடிக்கு மேல சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு தானே நம்மளால எடுத்துக்க முடியுது.